ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 சென்டென்சஸ். நம்ம அன்றாடம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ். நான் படிப்பதற்காக டெல்லி செல்கிறேன். நம்ம சொல்வோம் இல்லைங்களா, நான் படிக்கிறதுக்காக நான் சென்னை போகிறேன், நான் படிக்கிறதுக்காக டெல்லி போகிறேன், லண்டன் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சொல்வோம். நான் படிப்பதற்காக டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஐ எம் கோயிங் டு டெல்லி ஃபார் ஸ்டடி. எதுக்காக போகிறோம்? படிக்கிறதுக்காக போகிறோம். இங்கே டெல்லி. ஐ எம் கோயிங் டு டெல்லி ஃபார் ஸ்டடி. நான் படிப்பதற்காக டெல்லி செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு டெல்லி ஃபார் ஸ்டடி. நெக்ஸ்ட்டு, நான் தூங்க செல்கிறேன். நான் தூங்க போகிறேன்பா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, நான் தூங்க செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். நான் தூங்க செல்கிறேன். நான் படிப்பதற்காக டெல்லி செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு டெல்லி ஃபார் ஸ்டடி. நான் தூங்க செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அவர் ஒரு பேனாவை 10 ரூபாய் என வாங்கினான். அவன் ஒரு பேனாவை 10 ரூபாய் என வாங்கினான்ப்பா. அவன் ஒரு பேனாவை 10 ரூபாய் என வாங்கினாங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. அவன் ஒரு பேனாவை 10 ரூபான்னு வாங்கினான், 5 ரூபான்னு வாங்கினான், 500 ரூபான்னு வாங்கினான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சொல்லலாம். He bought a pen for 10 rupees. He bought a pen for 10 rupees. அவர் ஒரு பேனாவை 10 ரூபாய் என வாங்கினார். He bought a pen for 10 rupees. அவள் ஒரு பேனாவை 10 ரூபாய் என வாங்கினானா, she bought a pen for 10 rupees. She bought a pen for 10 rupees. அவள் ஒரு பேனாவை 10 ரூபாய் என வாங்கினா, 5 ரூபாய் என வாங்கினான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் ஒரு கார் வாங்கினார். அவர் ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னா, he bought a car. He bought a car. அவன் ஒரு கார் வாங்கியிருக்கான் அப்போ நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அப்போ சொல்லலாம் he bought a car. அவன் ஒரு புதிய கார் வாங்கினான். he bought a new car. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அம்மா நீ அதை எதிலேருந்து எழுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நீ அந்த ஆன்சர் எதிலேருந்து எழுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சொல்லலாம், நான் அதை புத்தகத்திலேருந்து தான் எழுதினேன், நான் அதை புத்தகத்திலேருந்து பார்த்து எழுதினேன், அதை புத்தகத்திலேருந்து தான் எடுத்து எழுதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. நான் அதை புத்தகத்திலிருந்து எழுதினேன். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ரோட் இட் ஃப்ரம் தி புக். ஐ ரோட் இட் ஃப்ரம் தி புக். நான் அதை புத்தகத்திலேருந்து எழுதினேன். இந்த இடத்துல ரோட் பார்த்திங்கன்னா வெர்பு 3 பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம ரைட், ரோட், ரிட்டன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ரோட் எழுதிட்டேன். ஐ ரோட் இட் ஃப்ரம் தி புக். நான் அதே புத்தகத்திலேருந்து எழுதினேன்ட்டு சொல்லலாம். அவள் என்னுடைய தூரத்தை உறவினர். இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா கேட்பாங்க, அம்மா அவங்க யார், அவள் யார், அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், ஷீ இஸ் மை டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். அவங்க என்னுடைய தூரத்தை சொந்தம். ஷீ இஸ் மை டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். ஷீ இஸ் மை டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். அவள் என் தூரத்தை உறவினர். அதாவது என்னுடைய தூரத்தை சொந்தக்கார பொண்ணுன்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். என்னுடைய அம்மா தான் இன்றைக்கி சமைக்க வேண்டும் அப்போ நம்ம சொல்லுவோம், அம்மா நீ தான் இன்றைக்கி சமையல் பண்ண வேணும், என்னுடைய அம்மா தான் உணவு சமைக்க வேண்டும், எங்களுடைய அம்மா சமைச்சா தான் நல்லாயிருக்கும் நம்ம சொல்லுவோம். சில பேர்த்துக்கு அம்மா சமைச்சா மட்டும் தான் பிடிக்கும், ஸோ சிஸ்டர்ஸ் சமைச்சா பிடிக்காது இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், மை மதர் ஹேஸ் டு குக் த ஃபுட். மை மதர் ஹேஸ் டு குக் த ஃபுட். என்னுடைய அம்மா தான் உணவு சமைக்க வேண்டும். மை மதர் ஹேஸ் டு குக் தி ஃபுட். அம்மா மீனாவை எப்போ பார்த்த? அம்மா மீனாவை நீ பார்த்தியா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், நீ கலாவை பார்த்தியா, மீனாவை பார்த்தியா, ரோஜாவை பார்த்தியா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி, எப்போ பார்த்துன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கேட்கலாம், மீனாவை எப்போ பார்த்த? வென் டிட் யூ see மீனா? வென் டிட் யூ see மீனா? மீனாவை எப்போ பார்த்தாய்? மீனாவை எப்போ பார்த்தாய்? வென் டிட் யூ see மீனா? என்னுடைய அம்மா தான் உணவு சமைக்க வேண்டும். மை மதர் ஹேஸ் டு குக் தி ஃபுட். மீனாவை எப்போ பார்த்தாய்? வென் டிட் யூ see மீனா? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போ நம்ம யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், இப்போ உங்கள் அண்ணா எங்கே வேலை பார்க்குறாங்க, உங்கள் அண்ணா படித்து முடிச்சுட்டு எங்கே வேலை பார்க்குறாங்க, உங்கள் அக்கா எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்பேன் இல்லைங்களா. அப்போ கேட்கலாம், வேர்
டஸ் யுவர் பிரதர் ஒர்க்? வேர் டஸ் யுவர் சிஸ்டர் ஒர்க்? உங்கள் அக்கா எங்கே வேலை பார்க்குறாங்க, உங்கள் அண்ணா எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. வேர் டஸ் யுவர் பிரதர் ஒர்க்? நெக்ஸ்ட்டு, ஏன் இப்படி நான்சென்ஸ் முட்டாள்தனமாக பேசுகிற, ஏன் இப்படி நான்சென்ஸாக பேசுகிறேன், ஸ்டூபிட் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். ஒய் டூ யூ டாக் சச் நான்சென்ஸ்? ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? ஒய் டூ யூ டாக் சச் நான்சென்ஸ்? ஒய் டூ யூ டாக் சச் நான்சென்ஸ்? ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? உங்கள் அண்ணா எங்கே வேலை பார்க்குறார், உங்கள் அண்ணா எங்கே வேலை பார்க்குறார். வேர் டஸ் யுவர் பிரதர் ஒர்க்? ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள், ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? ஒய் டு யூ டாக் சச் நான்சென்ஸ்? ஒய் டு யூ டாக் சச் நான்சென்ஸ்? ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? உங்கள் அண்ணா எங்கே வேலை பார்க்கிறார். வேர் டஸ் யுவர் பிரதர் ஒர்க்?